ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு சௌமியா மிராஸ் கிச்சன். சௌமியா மிராஸ் கிச்சன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்தர் நோட்டிஃபிகேஷனுக்காக. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம், ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். இது என்ன மாதிரி ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா, பெங்களூர் டு திருச்செந்தூர் ஒரு வீடியோ, தென் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி ஒரு வீடியோ, ஓகேங்களா. ஸோ நான் ஆகஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் நான் நாகர்கோயிலில் தாங்க நான் இருந்தேன் நான். ஸோ அதில் உள்ள வீடியோஸும் நான் இதில் கவர் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது எங்கே பார்த்திங்கன்னா பெங்களூர் டு திருச்செந்தூர் ஹைவே தாங்க. இது நான் பாதியிலேருந்து தான் எடுக்கவே நான் ஆரம்பித்தேன். ஆக்சுவலி கொஞ்ச நாளாகவே நான் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஏன் பார்த்திங்கன்னா நான் பிஎட் பண்ணிகிட்ருக்கேன், என்னுடைய செகண்ட் இயர் இது. ஆக்சுவலி செமஸ்டருக்காக தான் நான் நாகர்கோயிலில் போய் நான் எக்ஸாம் எழுதுறதுக்காக தான் நான் 2 வீக்ஸ் அங்கே இருந்தேங்க. ஸோ இங்கேருந்து போகும்போதே பார்த்திங்கன்னா நாங்கள் திருச்செந்தூர் போயிட்டு, அதாவது என் ஹஸ்பண்டோட பர்த்டே அன்றைக்கி, ஸ்டார் பர்த்டே. ஸோ அதனால தான் திருச்செந்தூர் கோயில் ஆயுஷ்மான் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் போயிட்டுருந்தோம். காலையில் நாங்கள் ஒரு 5 மணிக்கெலாம் பெங்களூர்லேருந்து கிளம்பிட்டோங்க. கிளம்பி நாங்கள் டுவர்ட்ஸ் திருச்செந்தூர் போகக்கூடிய வழியில் இது ஆர்த்தி பெட்ரோல் பங்கு. இது இன்பிட்வீன் பெங்களூருக்கும் நாகர்கோயிலுக்கும் நடுவில் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இது இருக்குது. ஸோ இதில் கொஞ்சம் ஊரோட பேர் ப்ளஸ் அந்த டிஸ்டன்ஸ் நான் இதில் கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஆர்த்தி பெட்ரோல் பங்கில் தான் நாங்கள் பெங்களூர்லேருந்து அங்கே ஃபுல் டேங்க் அடிச்சுட்டு அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோல் பங்கில் நாங்கள் பெட்ரோல் போடுவாங்க. இது எங்களுடைய ரெகுலர் பெட்ரோல் பங்க் ஆக்சுவலி. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே காஃபி, டீ எல்லாம் பிரேக் எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. இது ஒரு மெயின் ஏரியா ஆக்சுவலி, ஓகேங்களா. ஸோ அன்னைக்கு பார்த்திங்கன்னா கிளைமேட் செம்ம சூப்பராக இருந்ததுங்க, ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்தது. இந்த மவுண்டெயினோட வியூஸ் எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. ஆன் த ஹைவேயில் போகும்போது என் பையன் தான் இது எல்லாமே ஷூட் பண்ணால். ஆக்சுவலி நான் வீடியோ எடுக்கிற மாதிரி எந்த பிளானுமே இல்லை, என் பையன்தான் ஃபுல்லாகவே வீடியோ அவ்வளோத்தையும் கவர் பண்ணியிருக்கான். ஸோ அவன் தான் எடுக்க சொன்னது. பட் எனக்கு மைண்ட் ஃபுல்லாகவே எனக்கு அந்த என்ன சொல்கிறது, பயங்கர ஒர்க் லோடு, டென்ஷன். ஸோ அதனால் இருந்ததுனால எனக்கு வீடியோவில் ரொம்ப எனக்கு கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. அதனால தான் எனக்கு இவ்வளோ கேப் ஆகிடுச்சு. ஸோ இப்போவும் பார்த்திங்கன்னா என் பையன் தான் சொல்லி நான் ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ நாள் எடுத்து நீ என்னம்மா பண்ணிகிட்ருக்க, தயவுசெய்து வீடியோ போடுன்னு சொல்லி அவனுடைய ப்ரெஷர்னால தான் நான் இன்றைக்கி ஒரு வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நான். ஸோ இது ஹைவேயில் தாங்க நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மவுண்டன் வியூ தான் என் பையன் எடுத்திருக்கான். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நாங்கள் மோஸ்ட்லி நாகர்கோயிலாக இருக்கட்டும் காரில் தான், நாங்கள் எங்கேனாலுமே காரில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம். என் ஹஸ்பண்ட் வந்தாங்கன்னா, ஹஸ்பண்ட் வரலைன்னா நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவேன். பட் காரில் ட்ராவல் பண்ணுறது ஒரு தனி சுகந்தாங்க, சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் கார் ட்ராவலிங். அது நைட் ட்ராவலிங் எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. பார்த்திங்கன்னா அந்த மவுண்டன் வியூலாம் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. ஸோ இது கரெக்டாக ஒரு 2-3 மணிக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேங்க. நம்ம என்ன சொல்கிறது, மதுரை வரைக்கும் நம்ம போகணுங்கிற இது இல்லை. மதுரையிலேருந்து லெஃப்டில் இந்த ரோடு கட் ஆகும், தூத்துக்குடி ரோடு. ஸோ அங்கே நம்ம அந்த ரோடை நம்ம எடுத்துக்கணும், ஓகேங்களா. அந்த நேம் போர்டில் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் போர்டில் அதில் தெரியும் பாருங்கள், தூத்துக்குடி இதுன்னு போட்டிருக்கோம் ஆக்சுவலி. ஸோ அந்த இது தான் நம்ம எடுக்கணும். இது நாங்கள் கிட்டத்தட்ட வந்துட்டோங்க, திருச்செந்தூர் கோயில்கிட்ட நாங்கள் வந்தாச்சு. பாக்கியுள்ள வீடியோஸ் என்னால் கவர் பண்ண முடியல எனக்கு. ஸோ திருச்செந்தூர் கோயில் என்ட்ரிக்குள்ள வீடியோஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்கன்னா உண்மையிலே சொல்கிறேங்க, திருச்செந்தூர்லேயும் நல்ல ப்ளசண்ட்டாக இருந்தது. ரொம்ப வெயில் தெரியல ஆக்சுவலி. பட் கூட்டம் இருந்தது. அன்றைக்கி ஈவினிங்கும் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் கோயிலில் ஓரளவு கொஞ்சம் கூட்டம் இருந்ததுங்க. ஸோ நம்ம காலையிலே நம்ம சீக்கிரமாக எழுந்து கோயிலை தரிசனம் பண்ண போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கூட்டத்தில் நம்ம இது பண்ண வேண்டாம். பட் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா நாங்கள் வேலைக்கிழமை பெங்களூர்லேருந்து கிளம்பினோம். வெள்ளிக்கிழமை தான் என் ஹஸ்பண்டுடைய பர்த்டே இருந்தது. ஸோ அன்றைக்கி செம்ம கூட்டம் இருந்ததுங்க. காலையில் 3:30 மணிக்கு அவ்வளோ கூட்டம் இருந்தது ஆக்சுவலி. ஸோ நாங்கள் சித்ரா பார்க் ஹோட்டலில் தான் நாங்கள் அந்த ரூம் எடுத்திருந்தோம். நாங்கள் அன்றைக்கி நைட்டுக்கு ஹோட்டல் சித்ரா பார்க்கில் பார்த்திங்கன்னா சூட் ரூம் தாங்க நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. குவீன் சைஸ் பெட்டு தான் கொடுத்துருந்தாங்க. பட் 3 பேர் அதில் படுக்க முடிஞ்சது. ஒரு சிங்கிள் பெட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஒரு குவிக்காக ஒரு ரூம் டூர் நம்ம பார்த்துடலாம் பாருங்கள். சீக்கிரமாக நான் காமிச்சிடுறேன். என் பையன்தான் நீ ரூம் டூர் காமிமா
மெஸ்ஸி ஆகிறதுக்குள்ளே வந்து ரூம் டூரை வந்து நீ காமிச்சிடுன்னு சொன்னால். ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பார்த்துட்டு வந்துட்டு நம்ம கோயிலுக்கு போகலாம். ஸோ சொன்ன மாதிரி ஒரு சிங்கிள் பெட்டு கொடுத்துருக்காங்க. அந்த கர்டன் போட்டிருக்க இடம் தான் வந்து பால்கனி, ஒரு குவீன் சைஸ் பெட்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து குவிக் ரூம் டூருங்க. ஒரு சின்ன பாத்ரூம், ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இந்த ரூம் டூரை முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு டேரெக்டாக கோயிலுக்கு தாங்க போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டீ குடிக்கணும். ஸோ டீ குடிக்கிறதுக்காக வெளியே கிளம்பிகிட்ருக்கோம் நாங்கள். இது டைம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 6 இருக்குங்க. ஸோ ரெஃப்ரெஷிங் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு டீ சாப்பிட்றதுக்காக நாங்கள் வெளியே வந்தோம். இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே போய் நம்ம சும்மா கொஞ்சம் போய் பார்த்துட்டு அப்புறம் கடலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சுவாமி தரிசனம் பண்ணலாம் தாங்க பிளானு. ஸோ நீங்கள் பாருங்கள், சும்மா ஒரு கிளான்ஸ் காமிக்கிறேன். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப போர் அடிக்குதுன்னு நினைக்கிறீங்களோ ப்ளீஸ் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பாருங்கள். எனக்கே தெரியும் இது லாங் வீடியோன்னு. நான் ஒரு ஜாலிக்காக தான் எடுத்தேன். உங்களுக்கு போர் அடிக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து கன்னியாகுமரி vlog வருதுங்க. அதுக்கப்புறம் என் அன்னைக்கு உள்ள அந்த டேயில் உள்ள கேக் கட்டிங் வந்து நாங்கள் என்னுடைய புது வீட்டில் வந்து செலிப்ரேட் பண்ண இதுவும் வரும். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா முருகர் பக்தருங்க. என் பசங்களுக்கும் வந்து முருகருடைய நேம் தான் பிரணவ சுப்பிரமணியன். 2வது பையன் பேர் பார்த்திங்கன்னா பிரித்திவ் சண்முகம். ஸோ 2 பேர்த்துக்குமே வந்து தாத்தா பேர்கள் தான் நாங்கள் விட்டுருக்கோம். பெரிய பையனுக்கு என் மாமனார் பேர், சின்ன பையனுக்கு எங்கள் அப்பாவோட பேர் நாங்கள் போட்டிருக்கோம். ப்ளஸ் வந்து இது பிள்ளையார் கோயிலுங்க. திருச்செந்தூர் கோயில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த திருச்செந்தூர் அந்த லேன்லேயே பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. அதை தான் ஃபஸ்ட்டு எல்லோரும் தரிசனம் பண்ணுவாங்க. ஸோ அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம். இதை முடிச்சுட்டு தான் நம்ம வந்துட்டு கோயிலுக்குள்ளே நம்ம போவோம், மெயின் கோயிலுக்குள்ளே போவோம் நம்ம. ஸோ நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா நாளிக்கிணறுக்கு தாங்க நாங்கள் போகிறோம். ஸோ காலையில் வந்து 3:30 மணிக்கு எங்களை வந்து கோயில்கிட்ட வர சொல்லியிருக்காங்க, பிள்ளையார் கோயில்கிட்ட வர சொல்லியிருந்தாங்க. ஸோ நாளிக்கிணறு வந்து போக முடியாதுன்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட் இப்போமே போயிட்டு வந்துடலான்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு தான் நாங்கள் இப்போ வந்து போயிட்டுருக்கோம். ஏன்னா ஒரு 7 o'clock வந்து அங்கே பூட்டிடுவாங்க போல். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் வேகமாக நடந்துகிட்ருக்கோம். கோயில் சுற்றி பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு தாங்க நடந்துகிட்ருக்கு. ரீமாடுலேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி அவர் சிவநாடார் குரூப்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அவங்க தான் வந்து நிறைய க்ரோர்ஸ் கொடுத்துருக்க மாதிரி அவங்கள வாத்தியார்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவர் தான் ஃபுல்லாகவே எடுத்து பண்ணிகிட்ருக்கார் போல். பட் செம சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. பட் நிறைய ரீஒர்க் நடந்துகிட்ருக்குங்க. கோயில் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம சூப்பராக ஆகிடும். ஸோ இங்கே நம்ம செப்பல் கழட்டி போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக போனோங்கன்னா வந்துட்டு நம்ம நாழிக்கிணறு போயிடலாங்க. பீச்சோட வியூ பாருங்கள். அன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கங்க. அன்றைக்கி நான் சொன்ன மாதிரியே அன்றைக்கி நைட்டே வந்து நிறைய பேர் அங்கே படுத்திருந்தது. காலையில் 3 மணிக்கு எழுந்துச்சி தரிசனத்துக்காக அங்கே உட்காந்துருந்தாங்க. எங்களுக்கு பார்த்தோன்னா அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்தது. பக்தர்கள் எவ்வளோ பக்தியோட விரதம் இருந்து எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்கங்க. இதுதான் வந்து நாளிக்கிணறுங்க, பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே தான் வந்து நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு இங்கே வந்து குளிப்பாங்க. இதில் தண்ணி வந்து பயங்கர விசேஷங்க. ஸோ இதில் வந்து வத்தாது, ஊறிக்கிட்டே இருக்கும் இந்த தண்ணி. ஸோ வந்துட்டு நம்ம வேணால் நம்ம குளிச்சுக்கலாம், இல்லாட்டி சும்மா நம்ம தலையில் வந்து நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் பீச் கிட்ட தான் நாங்கள் வந்திருந்தோம். ஸோ இதான் பீச் வியூ பாருங்கள், சூப்பராக இருந்தது. அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் போன அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், 4 நாளைக்கு முன்னாடி தான் வந்து கடல் வந்து உள்வாங்கியிருந்துன்னு சொன்னார். கேட்டோன்னே கொஞ்சம் பயமாக இருந்தது. பட் லக்லி வந்து அன்றைக்கி கிளைமேட் ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்ததுங்க. அப்படி நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சப்பரம் வந்ததுங்க சுவாமியோடது. அது இப்படி வந்துட்டு நேராக கோயிலுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ நாங்கள் சும்மா கொஞ்சம் நேரம் கடலில் நின்றுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேரெக்டாக நாங்கள் கோயிலுக்குள்ளே தான் நாங்கள் போனோம். நைட்டும் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்பெஷல் டிக்கெட் தான் நம்ம எடுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ 100 rupeesன்னு நினைக்கிறேன் ஒரு டிக்கெட். எனக்கு ஞாபகம் இல்லைங்க எவ்வளோ எடுத்தாங்கன்னு ஞாபகம் இல்லை. இது எல்லாமே வந்து அங்கே ஒர்க்கு நடக்கிறதுனால ரொம்பலாம் எனக்கு என்னால் கிளியராக கவர் பண்ண முடியல. ஆக்சுவலி கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே நம்ம போகிறாங்க. இதெல்லாம் வந்து அவங்க செப்ரேட்டாக தனியாக வெளியிலேருந்தே இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுனால
இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்க கோயிலுக்குள்ளே நடந்த ஆயுஷாம பூஜை வந்து விநாயகருக்கு முன்னதாங்க நடந்தது. ஸோ அதை வந்து வீடியோவில் என்னால் ஷேர் பண்ண முடியாது, அவங்க வந்து வீடியோவே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு என்னால் அந்த வீடியோ ஷேர் பண்ண முடியலைங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது என்ன பார்த்தீங்கன்னா, வள்ளி குகை பக்கத்தில் வந்து ஹோமம் பண்ணாங்க. ஸோ அதை பற்றி இதுதான் பார்த்துட்ருக்கீங்க. பூஜை முடிச்சுட்டு ஹோமம் பண்ணாங்கங்க. ஸோ அன்றைக்கி காலையில் வந்துட்டு 11 o'clock எல்லாம் முடிஞ்சுதுங்க. பூஜை ஹோமம் எல்லாம் முடிச்சுட்டு காலை டிஃபனை முடிச்சுட்டு நேராக நாகர்கோவில் கிளம்பி போயிட்டோம். ஸோ போயிட்டு பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் வந்து என்னுடைய பிரதர்-இன்-லா வந்துட்டு என் ஹஸ்பண்டுக்கு ஒரு சர்ப்ரைஸாக கேக் கட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பக்கத்தில் இருந்த சித்தப்பா எல்லாம் கூப்பிட்டு நாங்கள் கேக் கட் பண்ணோம். புது வீட்டில் தான் நாங்கள் அதை கேக் கட் பண்ணோம். ஆக்சுவலி எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, பாஸ்ட் 3 years வந்து என் ஹஸ்பண்டோட பர்த்டே வந்து அப்பா வீட்டில் செலிப்ரேட் பண்ணது வந்து எனக்கு உண்மையிலே ஒரு ப்ளஸ்ஸாக தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்துக்கும் கேக்கு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு டின்னர் மாதிரி இருந்ததுங்க. இது வந்து இந்த பர்த்டே வந்து அன்றைக்கி நைட்டோடு முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் டே வந்து சாட்டர்டே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கன்னியாகுமரி போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். என் ஹஸ்பண்ட் காலையிலே போகணுன்னு சொன்னார். பட் காலையில் போகிறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. குக்கிங் க்ளீனிங் எல்லாமே இருந்தது ஆக்சுவலி. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு நாங்கள் ஒரு 1:30 போல் கிளம்பி போனோங்க. திருவள்ளுவர் ஸ்டாச்சு வந்து போகலான்னு பிளான் பண்ணோம். பட் அவங்க வந்து அங்கே அலோவ் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் விவேகானந்தர் ராக்குக்கு மட்டும்தாங்க போக முடிஞ்சுது. நல்லாவே வெயில் தெரிஞ்சுதுங்க. நல்லா கொஞ்சம் வெயில் காட்டமாக தான் இருந்தது ஆக்சுவலி. பட் காற்று நல்லா இருந்ததுங்க. என் பிரதர்-இன்-லா பார்த்தீங்கன்னா கவுன்சிலர். ஆக்சுவலி அவர் யூனியன் கவுன்சிலராக இருக்கிறாரு அகஸ்தீஸ்வரம் அந்த தாலுக்கில். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்து எங்களை ஒரு தனி இதில் தான் எங்களை வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியே வந்து நின்று பார்க்குறது மாதிரி அந்த வியூ எங்களுக்கு கிடச்சிது. ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்தது ஆக்சுவலி. பட் சின்ன பசங்களை வச்சுட்டு அது கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க. என் தங்கச்சியோட சின்ன பையனை வந்து அந்த இடத்துல கூப்பிட்டு போகிறதுக்கே எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஒரு இடத்துல இருக்க மாட்டான் ஆக்சுவலி. பட் அவன் அன்றைக்கி நல்லா என்ஜாய் பண்ணான். அவன் என்ன சொல்கிறது, ரொம்ப அவனுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ நாங்கள் இப்படி பெங்களூர்லேருந்து நாகர்கோவில் போகும்போது இப்படி எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நாங்கள் போயிட்டு வருவோம் என் தங்கச்சி ஃபேமிலியோட. அப்பாவால் வர முடியாது. அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது. ப்ளஸ் ஏஜ்னால அவங்களால ரொம்ப ட்ராவல் பண்ண முடியாது. கன்னியாகுமரினா என்னன்னு தெரியுமாங்க? 3 கடலுடைய சங்கமம் தான் வந்து கன்னியாகுமரிங்க. அது என்னென்ன கடல் பார்த்திங்கன்னா, அரேபியன் சீ ஒன்று, இன்னொன்று வந்து பே ஆஃப் பெங்கால், இன்னொன்று வந்து இந்தியன் ஓஷன். ஓகேங்களா? இந்த 3மே வந்து அங்கே சங்கமிக்கிற இடம் தான் வந்து கன்னியாகுமரின்னு சொல்கிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா 3 விதமான கலர்ஸ் வந்து அந்த சீல தெரியும். கன்னியாகுமரி சீல உங்களுக்கு தெரியும். லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து லைட்டிஷ் ப்ளூ, டார்க் ப்ளூ, அப்புறம் இன்னொரு சூப்பர் ப்ளூ, ஓஷன் ப்ளூ சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. நீங்கள் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் இப்போ வந்து விவேகானந்தா மண்டபத்துக்குள்ளே உள்ளே வந்துட்டோங்க. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா சைலன்ஸ் தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும். கொஞ்சம் என் ஹஸ்பண்ட் தியானம் பண்ணார் மண்டபத்தில். ஸோ பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம வெளியில் வந்து நம்ம சுற்றிக்கலாம். அங்கே நின்று நம்ம ரொம்ப நேரம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆக்சுவலி நல்லா இருந்தது. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க மண்டபத்தில் தான் பார்த்திங்கன்னா நம்ம பிஎம் இருக்கார் பார்த்திங்களா, மோடி. அவர் வந்து 3 days எலெக்ஷனுக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணார். இது வரைக்கும் யாரும் கன்னியாகுமரி விசிட் பண்ணலைன்னா கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கங்க. டைரக்ட் ட்ரெயின் வந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது. ஆக்சுவலி இப்போ எல்லாமே டைரெக்டாக விட்டுருக்காங்க. பெங்களூர் டு கன்னியாகுமரி, சென்னை டு கன்னியாகுமரி. ஸோ அந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அதை விசாரிச்சு பாருங்கள். நாகர்கோவில் பார்த்திங்கன்னா கடலுக்கும் மலைகளுக்கும் நடுவில் தாங்க இருக்குது. நாகர்கோயிலில் வந்து நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது. நாகராஜா கோயில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுஷீந்திரம் கோயில் ஆன் த வே டு கன்னியாகுமரியில் அது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருமால் மர்பன் அந்த ஒரு கோயில் வந்து 108 திவ்ய தேசங்களில் அது ஒன்றுங்க. சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி அது. அதுக்கப்புறம் மண்டைக்காட்டு அம்மன். கண்டிப்பாக இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நாகர்கோயில் விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதோடு முடியுதுங்க. ரொம்பவே லாங் ஆகிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. அப்படி பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. சௌமியா மிராஸ் கிச்சன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்தர் நோட்டிஃபிகேஷனுக்காக. இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் திருப்பி சந்திக்கலாங்க. டில் தென் டேக் கேர். பை.
See you.